விஜயம் சார், உங்களோட பயணித்தது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கவங்கள சினிமா எப்பவும் விடவே விடாது. அப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அப்படி ஒரு மனிதரோடு பயணப்பட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது நேரத்துக்கு கொடுக்குற மரியாதை இருக்குல்ல. இப்போ மதுமன் கிளம்புனாங்க, கரெக்டா டைம் பார்த்துட்டு கிளம்பியாச்சான்னு சொல்லி வாட்சை பார்த்துட்டு போயாச்சுன்னா அப்புறம் தான் ரிலாக்ஸா இருக்கும். நான் சார்ட்ட சொன்னேன், ஜேபி சார்ட்ட, இப்படிதான் சார் இருக்கு. இதுதான் நம்ம இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எங்க போனாலும் 10 நிமிஷம் முன்னாடி போகணும் அப்படின்னு எங்க குருநாதர் சொல்லுவார். இந்த 10 நிமிஷம் முன்னாடி போனதான் என் வாழ்க்கையே மாத்துச்சு. நாடோடிகள் கதை சொல்ல போறேன். 10 மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. 9:45 போயிட்டு நான் கீழே இருந்து ஒரு மெசேஜ் பண்றேன், சார் நான் வந்துட்டேன், இன்னும் 10 நிமிஷத்துல மேல வந்துடுறேன் அப்படின்னு. போய் கதவை தட்டினோடனே, கதவை திறந்தோடனே சொன்னார், இந்த படம் நம்ம பண்றோம், இப்ப கதை சொல்லுங்க அப்படின்னாரு. என்னங்க கதையை கேட்கல அப்படின்னு. இல்லை, நான் இது வரைக்கும் 40 பேர்கிட்ட கேட்டிருக்கேன், யாருமே சொன்ன நேரத்துக்கு வரல, நீ ஒருத்தர் தான் 10 நிமிஷம் முன்னாடி வந்து, அதனாலே இந்த படத்தை நான் பண்றேன் அப்படின்னு. அந்த நேரத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்க பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அப்படிதான் நான் சாக பார்த்தேன். என் குருநாதரோட வேற ஒரு உருவமாக தான் பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஞாபக சக்தி. நான் அந்த மேடையில் அந்த நாடகம் பார்க்கும்போது உங்களெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படின்னு சுரேஷனை கூப்பிட்டாரு. சுரேஷனை பத்தி சொல்லணும்னா, நான் படித்த பள்ளியில் எனக்கு முன்னாள் மாணவர். என்னுடைய குருநாதரோட பயணப்படும்போது ஒவ்வொரு முறை ஏதோ ஒரு விஷயம் வரும்போது சுரேஷன் பேர சொல்லுவார். எங்க டேரக்டர் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவ்வளவு பரபரப்பான இயக்குனர், அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவார். அப்பதான் தெரிஞ்சது இதெல்லாம் டைரக்டர் தான் வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த ஷூட் போகும்போது ஒண்ணு இல்லை, நீ வா ஏன் படத்தை மேல அப்படின்னு சொல்லி முதல்ல கொண்டு போய் நான் முன்னாடி உட்கார வச்சாங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே பயம். ஷார்ட்டா